வணக்கம், இது உங்கள் அமிர்தா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வீட்டிலேயே எப்படி சுத்தமான நெய் ரெடி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்க ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் சிம்பிளை கிளிக் பண்ணிக்கோங்க. டெய்லி பால் காய்ச்சினதுங்க, அந்த பாலுக்கு மேலே ஒரு ஆடை மாதிரி ஒரு லேயர் மாதிரி இருக்கும். அதை நம்ம எடுத்து இதே மாதிரி ஒரு பாத்திரத்தில் வச்சுக்கணுங்க. டெய்லி எடுத்து வச்சிங்கன்னா இவ்வளோ வந்து சேர்ந்துடும். இதை ஃப்ரிட்ஜில் ஃப்ரீசரில் வைக்கணும். இப்போ இதில் இருந்தால் நம்ம இன்றைக்கி நெய் ரெடி பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஒரு பாதியை மட்டும் பெரிய ஜாரில் போட்டிருக்கேன். இதோட ஒரு அரை செம்பு ஐஸ் வாட்டரையும் மிக்ஸ் பண்ணி மிக்சியில் ஒரே ஒரு சுற்று மட்டும் சுற்றி எடுங்க போதும். மிக்ஸியில் ஒரு சுற்றி எடுத்தாச்சுங்க. இப்போ நல்லா அப்படி ஷேக் பண்ணிக்கோங்க. தனியாக வெண்ணெய் மட்டும் தனியாக திரண்டு வந்துடுங்க. அதனால் தண்ணியை இருத்துட்டு இன்னொரு பெரிய ஒரு கொஞ்சம் அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி வச்சுக்கோங்க. அதில் இந்த வெண்ணெய் போட்டுக்கோங்க. இப்போ தண்ணியில் மாற்ற வேண்டாங்க. மீதி இருக்கிறத மிக்சியில் போட்டு அரைக்க போகிறாங்க. அரைச்சாச்சு. இப்போ அதே மாதிரி ஷேக் பண்ணி மிச்சம் இருக்கிற வெண்ணெய் எடுத்துக்கணும். அதனால் கையில் ஒட்டாதுங்க, நல்லா தனியாக வந்துடும். வெண்ணெயை நல்லா தண்ணியிலே நல்லா அலசிக்கோங்க. நல்லா 2 தண்ணி விட்டு அலசிக்கோங்க. அலசி எடுத்துக்கணும். பட்டர் வெண்ணெய் ரெடி ஆயிடுச்சு. நம்ம இப்போ இதை உருக்க போகிறோம். அடுப்பில் சிம்மில் வாணலி வச்சுக்கோங்க. சிம்மில் தான் இருக்கணும். இப்போ அதில் போட்டுடலாங்க. எல்லா வெண்ணெயுமே போட்டுருங்க. இப்போ அப்படியே ஹீட் ஆகட்டும். உருக ஆரம்பிச்சிருச்சு பட்டர். இப்போ ஒரு கரண்டி வச்சு நல்லா கிண்டி விடுங்க. கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க. கரண்டி வச்சு நல்லா கலக்கி விட்டுக்கிட்டே இருங்க. அப்படி வெண்ணெய் உருகி நெய்யாக மாறிடுங்க. நல்லா நெய் உருகிருச்சுங்க. இறக்க போகிற நேரப்போ கொஞ்சம் கருவேப்பிலை போட்டுக்கோங்க. இதோட முருங்கைக்கீரை சேர்த்துக்கலாம். முருங்கைக்கீரை சேர்த்தாலும் நல்ல நெய் நல்ல மணமாக இருக்கும். இப்போ சுத்தமான நெய் ரெடி ஆயிடுச்சு. நீங்கள் வீட்டில் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். பாலாடை வேஸ்ட் பண்ணாமல் இப்படி எடுத்து வச்சு நெய் ரெடி பண்ணிக்கலாம். நெய் எடுத்த உடனே அன்றைக்கி வந்து இந்த கலரில் இருக்குங்க. மறுநாள் பார்த்தீங்கன்னா நல்லா எல்லோ கலரில் நார்மலாக நல்லா இதாக தெரியும் உங்களுக்கு. இது மறுநாள் எடுத்ததுங்க காலையில். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.